உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது ராஜசேகர் கம்பெனி, உங்க கம்பெனி இல்லல. போங்க போங்க, போய் மலேசியால போய் செங்கல் சூளை வைங்க. ஏய், மரியாதையா பேசு. மரியாதை வாங்குறதுக்காக தான் வந்தீங்களா? ராஜசேகரன் அப்படி எதுவும் தர சொல்லலையே. ஏய், என்னடா ஓவரா பேசுற? உன் பேச்சை கேட்க நான் வரல இங்க. வேண்டாம் சிவா, கையெல்லாம் வச்சிடாதீங்க. அவரு பெரிய இடத்தோட ஆளு, உங்களை உண்டனன்னு பண்ணிடுவாரு. நாம கொஞ்சம் பயந்துதான் போகணும். யாரு இவனா? கை வச்சிருவீங்களா? 2 பேரும் வந்த மாதிரி திரும்பி போகணுமா வேண்டாமா? சிவா, இவரெல்லாம் உங்களுக்கு பயப்பட மாட்டாரு. இவனெல்லாம் சிவா, ஐயோ, விடுங்க. தம்பி விடுங்க. சிவா, வேண்டாம். சிவா. ஏய், முதல்ல நீ யாருகிட்ட வேலை பாக்குறேன்னு தெரிஞ்சுக்க. நீ வேலை பாக்குறது அந்த ராஜசேகர் கிட்ட இல்ல, இந்த சிவாவோட அப்பா ராசாம்பளத்துக்கிட்டடா. அவங்க பையனையும் மோசமா பேசுற. யாரா இருந்தாலும் முதல்ல மரியாதையா பேச கத்துக்க, அதுதான் உனக்கு நல்லது. வா ஜனனி. என்ன பாக்குறீங்க? போங்க, வேலையை பாருங்க. போங்க. நான் போறேன். நீங்க போங்க. எட்டு சீன். சொல்றா அண்ணே, சிவாவும் அவன் பொண்டாட்டி வந்து என்ன அடிச்சுட்டாங்கண்ணா. இனிமே அவங்க கிட்ட தான் வேலை செய்யணுமா? உங்ககிட்ட வேலை பார்க்க கூடாதுன்னு அந்த அம்மா ஏத்தி விட்டு என்ன அடின்னு அடிச்சுட்டாருண்ணே. அந்த அளவுக்கு ஆயிட்டாங்களா? எல்லாம் அந்த மலேசியக்காரி கொடுத்த திட்டமா தான்டா இருக்கும். இரு, நான் வந்து வச்சுக்கிறேன், வரேன். சரிண்ணே. வேலை எல்லாம் ஒழுங்கா இருக்காமா? சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுக்குறாங்களா? அதெல்லாம் பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. சரி, நீங்க எல்லாம் போய் வேலை. சரிப்பா. என்ன நீ மேனேஜர் மேலே கை வச்சிருக்க? கைய வைக்காம அவன் பேசின பேச்சுக்கு உயிரோட விட்டதே பெரிய விஷயம். இவன் என்கிட்ட 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன், அத மனசுல வச்சு நடந்துக்கணும். யாரு? சிவா யோசிச்சு நடந்துக்கணுமா? உங்க மேனேஜர் என்னெல்லாம் பேசினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களை மதிக்க தேவையில்லையா? மரியாதை கொடுக்கறதுக்கு நீங்க சொல்லலையாமே. என்ன பேச்சுது? மலேசியால போய் செங்கச்சோலைய வச்சுக்க சொல்றான். அவன் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? யாரு கொடுத்த தைரியம் அது? வேலை பார்க்குற இடத்துல வந்து குடைச்சல் கொடுத்தா இப்படிதான் நடக்கும். நீ அடிச்சதுக்கு பதில் இவனை அடிச்சிருந்தா என்ன இருக்கும்? ஆமா, வாழு போனா விழுந்திருக்கும். சிவா, உன் பேச்சே சரியில்லை. நீ அடிக்கணுங்கிற முடிவோட தான் வந்திருக்க. கண்டிப்பா தொழிலை கெடுக்கணும்னு நினைச்சதா நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. சிவா, இது நீயா போட்ட திட்டம் இல்ல. உன் பொண்டாட்டி ஜானி சொல்லிதான் இது செஞ்சிருக்க. உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு எந்த தப்புமே செய்யாத ஒரு வேலைக்காரன் அடிச்சிருக்கியே. தொழில நாசப்படும் நினைக்கிறியே. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. சும்மா அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன் பேசுனது தப்பு. இப்ப நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. இது மாதிரியே பேசுறதா இருந்தா மரியாதையா பேச்சை நிறுத்திக்கங்க, சொல்லிட்டேன். ஏய், என்ன அடிச்சுங்கறியா? என்ன பண்ணுவ? மாமா, பாத்தலாமா? சிவா, சிவா, விடுங்க, பொறுமையா இருங்க. திட்டம் போடுறதே இவர்தான். இங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. போதும் சிவா, பொறுங்க. இல்ல ஜனனி, வீட்லயே நான் பாக்குறேன். அவர் நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. அக்கா புருஷன் மரியாதை கொடுத்து ஒதுங்கி போனா என்னைய ஏறி மிதிப்பாரா? சிவா, சிவா, சொல்றத கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். உங்க பொறுமைய சோதிக்கிறதா அவர் நோக்கம். சொன்னா கேளுங்க. வாங்க. வாங்க வாங்க. யாருக்கிட்ட விட மாட்டேன்டா. ஐயா, சிவா ஐயாவும் அவங்க வீட்டுக்கார அம்மாவும் வந்தாங்க ஐயா. இனிமே நாங்க தான் செங்கச்சொல்லைய பாத்துக்க போறோம். ராஜசேகர் ஐயா வரமாட்டாரு, அவர் தப்பானவர், அப்படி இப்படின்னு இவரை பத்தி சொன்னாங்க ஐயா. பாத்தியா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? அப்ப நான் சொன்னங்க ஐயா, அண்ணன் வந்து செங்கல் வேலையை பத்தி நல்லா தெரிஞ்சவர், அதனால அவருக்கு கீழே நான் வேலை செஞ்சேன். உங்களுக்கு செங்கலை பத்தி தெரியுமா? வேணா ராஜசேகர் அண்ணன் கிட்ட கொஞ்சம் கத்துக்குங்கன்னு சொன்னாங்க ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா. அவங்க வீட்டுக்காரம்மா அடிக்கிறாங்க, அவரு என்ன அடிக்கிறாருங்க ஐயா. 2 பேரும் மாத்தி மாத்தி என்ன அடிச்சிட்டாங்க ஐயா. சிவா, நீ செங்க சூளைய பாத்துக்க. ஆனா 1 மாசம் தான். நீ சரியா பாத்துக்கல அப்படின்னா மாப்பிள்ளைகிட்டே திரும்ப ஒப்படைச்சிருவேன். அது வராம நீ பாத்துக்கணும், சரியா?
இத்தனை நாள் பேசி பேசி பிரச்சனை பண்ணவரு இப்ப அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அவன் எந்த அளவுக்கு வந்தா என்ன, நமக்கு உரைக்காதுல்ல. இங்க என்ன நடந்தாலும் நமக்கு உரைக்காது. நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், அந்த ஜனனியால ஏதோ ஒரு பிரச்சனை பெருசா நடக்க தான் போகுது. அப்ப பாருங்க. அடி எக்கு தப்பா பட்டிருந்து ஏதாவது ஆயிருந்தா ஜெயிலுக்கு போக வேண்டியது இருந்திருக்கும். நம்ம குடும்பத்து மேல கொலை பழி விழுந்திருக்கும். சரி, நடந்துருச்சு. சிவா வரட்டும், அவன் என்ன சொல்றானோ கேட்டுக்குவோம். இன்னும் என்ன கேட்க போற? பார்த்தாலே தெரியல. சே, உருப்பிடுவான்னு நினைச்சு செங்கசூல பொறுப்பு அவங்கிட்ட கொடுத்தேன். முழுசா ஒரு நாள் கூட ஆகல, வேலைக்காரங்களே அடிச்சிருக்கான். இதுலயே அவன் திறமை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எங்க விசாலாச்சி, உன் புள்ள கடைசி வரைக்கும் எனக்கு ஒத்தாசை பண்ண மாட்டான். சாகிற வரைக்கும் நான் தான் கஷ்டப்பட்டு கிடக்கணும். இவன்லாம் எப்பதான் முன்னேற போறானோ, கூட அந்த பொண்ணு வேற. இனி அவன் திருந்த மாட்டான். காவேரி, நீ போன் போட்டு வர சொல்லு. சரிப்பா. இன்னைக்கு அவன் வரட்டும், அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எங்க வாங்க, இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் கண்டம் தான். யார்கிட்ட வந்து வேலையை காட்டுறீங்க? சிக்கினீங்க நீங்க. எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வர்றதே இந்த ஜனனிக்கு வேலையா போச்சு. அவளை என்னன்னு கேளு ராசு. நம்ம எதுவும் பேசாம ரூம்குள்ள போயிடலாம். ஏதாவது பேசினாலே பிரச்சனை தான் வரும். சரி, பாப்பலாம். டேய், நில்றா. மனசுக்குள்ள என்ன பெரிய ரவுடி நினைப்பா? மேனேஜரை கை நீட்டி அடிச்சிருக்க. ஒரு பேத்து ஒரு வேலையும் செய்யல, அதுக்குள்ள அடிச்சு ரவுடித்தனம் பண்ணிருக்க. பா, ரவுடித்தனம்லாம் இல்லப்பா. நிறுத்தா. அரசம்பளத்தார் மகன்னா மத்தவங்க எல்லாம் உனக்கு அடிமையா? எப்படி அடிக்கலாம்? அவரு திருப்பி அடிச்சிருந்தா உனக்கு எவ்வளவு அசிங்கம், மாப்பிளைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். மாமா என் மனசுக்குள்ள ஸ்கோர் பண்றாரு. மாமா விடாதீங்க மாமா, அடிச்சு தூள் கலப்புங்க. நீ என்னமோ பேசுன, எல்லாமே எதுக்கு தானா? உன் பேச்ச நம்பணும் பாரு. எனக்கு எதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.